கோதுமாவும் பேக்கிங் பவுடரும் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ கம்பு மாவு எடுத்துக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணேன். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நாட்டு சக்கரை என்னால் அடிக்க முடியல, அதனால் பீட்டர் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பீட்டில் கையில் கூட செஞ்சுக்கலாம். நான் கை வலிக்குன்னு பீட்டில் செஞ்சேன். டார்க் கலர்லேருந்து லைட் கலராக மாறிக்குது. அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இப்போ இந்த டைமில் நான் ஓவனை ப்ரீ ஹீட் போட்டுட்டுமா? ஆயிலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓவனை சீக்கிரம் பண்ணிட்டாச்சு. இதில் ஊற்றிடலாமா மோல்டுல? அம்மா ஊற்றுறேன். நானே ஊற்றிடுறேன். இல்லை கீழே சிந்திடுறேன். நான் ஸ்டோரி வைத்துக்கலாம். இப்போ கப் கேக் மோல்டில் போட்டாச்சு. நட்ஸு வந்து டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். பாப்பா கொஞ்சம் போடுறேன், நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ ஓவன் ப்ரீ ஹீட் போட்டு வச்சிட்டோம். இப்போ உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா பஃப்னு நல்லா கேக் ரைஸ் ஆகி வந்திருக்கு. பாப்பா ஒரு கப்லேயும் அளந்து ஊற்றாமல் கம்மியாக எச்சுமா ஊற்றுனால ஒரு கப்பில் கம்மியாகவும் ஒரு கப்பில் எச்சாகவும் இருக்குது. பட் ஓகே, பாப்பா ட்ரை பண்ணியிருக்கா. இங்கே பாருங்கள், கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓவன்லேருந்து. நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் அழுங்காத எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுடுது. ஆறுனோன்னு தான் டீமோல்ட் பண்ண முடியும். பாப்பா சுட்டு போடும். பாப்பாவை தான் எடுக்கிறா. பாருங்க, நாங்கள் அன்னி வேணா ஊற்றியிருந்தனால அன்னி வேணாவே கேக் வந்துச்சு. சுடுது. இங்கே பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. ஓப்பன் பாருங்க, புட்டு காட்டுறேன். எவ்வளோ நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.